வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 10th சமச்சீர் சிலபஸ் மேக்ஸ்ல சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல 4th சம் பார்க்க போறோம். சால்வ் 3x - 2 is congruent to 0 mod 11 கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நம்பரும் ஒரு வேரியபிளும் ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும் மிக்ஸ் ஆகி மல்டிப்ளிகேஷன்ல வந்ததுன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கிறதுக்கு k ஃபார் சம் இன்டீஜர்னு போடுவோம். அதே மாதிரி இந்த சம்க்கும் போட்டுக்கலாம். 3x - 2 equal to 11k equal to symbol போட்டா அந்த congruency symbol எடுத்துடணும். 11க்கு பக்கத்துல k போடுறோம் for some integer k. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் x மட்டும் வச்சுட்டு 2 அந்த பக்கம் -2 கொண்டு போனா +2 ஆயிடும். 2 நான் அதனால அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். இப்போ x equal to 11k plus 2/3 அப்படின்னு வரும். இப்போ நம்ம கேக்கு வேல்யூஸ் போட்டுட்டே வருவோம். if k equal to 1 k 1 இருந்ததுன்னா x equal to 11 into 1 plus 2/3 11 ones are 11 11 plus 2 13 13/3. it is not divisible by 3 3 13 கரெக்டா டிவைட் பண்ணாது. அதனால நம்ம கேக்கு இன்னொரு வேல்யூ போடுவோம். இப்போ நம்ம கேக்கு 2னு போட்டோம்னா 11 into 2 plus 2/3 வரும். 11 into 2 22 22 plus 2 24/3. 24 நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3 1 time 24 8 times equal to 8. therefore x equal to 8. x க்கு இப்ப நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்ததா நான் k equal to 5 னு போட்டிருக்கேன். 2க்கு அப்புறம் 3 4 போட்டப்ப டிவிசிபிள் ஆகல. அதனால நான் உங்களுக்கு அதை இதுல காட்டல, இல்லனா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். சோ இப்போ நம்ம 3 57 நால கேன்சல் பண்ணோம் அப்படினா 19 times எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ரெண்டாவது தடவையும் x உடைய வேல்யூ 19 அப்படினு கிடைச்சிருக்கு. இன்னொரு ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம போடணும். k equal to 5 க்கு அப்புறம் 6 7 ரெண்டு வேல்யூக்குமே எனக்கு x கரெக்ட்டா டிவைட் ஆகல. இப்ப k equal to 8 னு போட்டுருக்கேன். 11 8s are 88 88 plus 2 90/3. இப்ப நம்ம 3 டேபிளால 90 கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 30 times கிடைச்சிரும். therefore x equal to 30. லாஸ்டா நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். therefore x equal to 8 19 30 and so on அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுல 5th சம் பாருங்க. what is the time 100 hours after 7 am? இப்போ 7 am 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நவுன்னு போட்டு நான் 7 am எழுதியிருக்கேன். யாரமா இருக்கா ரைட் ஹேண்ட் சைடு போடுறோம் அப்படின்னா இதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் 100 hours. அப்போ டைம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 7 am 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 100 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒன் டேக்கு 24 hours அப்படிங்கறதுனால இந்த சம்ம நம்ம மாடலோ 24 வச்சு சால்வ் பண்ண போறோம். சோ நம்ம கொடுத்திருக்கிற 100 hours அப்படிங்கறத நம்ம ஏவா எடுத்துக்கலாம். 100 is congruent to ரிமைண்டர் நமக்கு தெரியாது mod 24. இப்போ நம்ம 100 and 24 டிவைட் பண்ணி பார்ப்போம். 24 4 டைம்ஸ் நம்ம போட்டோம்னா 96 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரிமைண்டர் நமக்கு 4 கிடைக்கும். 100 is congruent to 4 mod 24. 124 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 4 கிடைக்குது. therefore r equal to 4. நமக்கு ரிமைண்டர் 4னு கிடைச்சிருக்கிறதுனால 100 hours after 7 am அப்படின்னா டைரக்டா நம்ம 7யும் 4யும் ஆட் பண்ணிக்கலாம். since reminder is 4, the time 100 hours after 7 am is 7 am plus 4. so 7 plus 4 11 am. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதுலயே சப்போஸ் பிஃபோர்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 4 ஆட் பண்ணாம நம்ம மைனஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி இப்ப நம்ம 6th சம் பார்க்கலாம். 6th சம் பாருங்க. what is the time 15 hours before 11 pm? நான் சொன்னேன்ல பிஃபோர் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். 5th சம் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த சம் சொல்லி தரேன். now 11 pm. இப்போ நம்ம 11 pm னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். what is the time 15 hours before? யாரோ மறக்க நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டோம் அப்படின்னா பிஃபோர்னு அர்த்தம். சும்மா இது உங்களுக்கு புரியறதுக்காக தான். so before 11 pm 11 pm இப்போ இருக்கு. 15 hours before
15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா 15 is congruent to or ஆக்சுவலாக இங்கே நம்ம மாடுக்கு அப்புறம் 24ன்னு தான் ஆக்சுவலாக போடணும். ஆனால் இப்படி போட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற நம்பரை உள்ளே போடுவோம், இங்கே இருக்கிற 24 இங்கே போடுவோம். இப்போ உங்களால் இதை டிவைட் பண்ண முடியுமா? 24 ஹவர்ஸ் அப்படின்னு ரயில்வே டைம் எடுக்காம ஸ்டாண்டர்ட் டைமான 12 ஹவர்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா 11 அப்படிங்கிறது உங்களுக்கு மார்னிங்ல ஏஎம் வரும், ஈவினிங்ல பிஎம் வரும். ஸோ நம்ம 12 டிவைட் பண்ணுனா ஏஎம் பிஎம் வரும். அது இல்லை ஹார்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா தான் நம்ம ரவுண்டா 24 ஹவர் கிளாக் படி நம்ம பார்ப்போம். அதனால நம்ம 12ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க 15 12 டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம் 12 ரிமைண்டர் 3. Therefore 15 is congruent to 3 mod 12. Therefore R equal to 3. நான் என்ன சொல்லியிருக்கேன், பிஃபோர் அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இந்த டைம் 15 hours பிஃபோர் 11 pm 11 pmக்கு முன்னாடி. அப்ப முன்னாடினா நம்ம 11ல இருந்து 3 மைனஸ் பண்ணணும். 11ல 3 போச்சுன்னா 8 pm. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம 7th சம் பார்க்கலாம். இதில் பாருங்க, டுடே இஸ் டியூஸ்டே, மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. இன்னைக்கு டியூஸ்டேவான், அவங்க அங்கிள் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வராங்களாம். அப்போ எந்த நாள் அன்னைக்கு எங்கள் அங்கிள் வருவாங்கன்னு கேட்குறாங்க. மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவான்னு கேட்குறாங்க. இது எக்ஸாக்டாக நமக்கு எக்ஸாம்பிள் 2.18 மாதிரியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே டுடே டியூஸ்டேன்னு எழுதுறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆஃப்டர்னா நம்ம ஏரோ மார்க்க இப்படி போடணும். 45 டேஸ்க்கு அப்புறம் அங்கிள் வில் பி கம்மிங். அங்கிள் வர நாள் என்ன நாள்? Since 1 week equal to 7 days, we use modulo 7. So 45 days தானே நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 45 is congruent to R mod 7. 45 7 நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா 6 times 42 balance 3. 45 is congruent to 3 mod 7 கிடைக்கும். Therefore R equal to 3. எப்பயுமே நம்ம ஆஃப்டர்னா ஆட் பண்ணணும், பிஃபோர்னா மைனஸ் பண்ணணும். ஸோ R equal to 3 அப்படின்னு கிடைச்சிருக்கல. இங்கே பாருங்க, இன்னைக்கு டியூஸ்டேவா, 3 நாளைக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? இங்கே பாருங்க, இன்னைக்கு டியூஸ்டே, டுடே டியூஸ்டே, 3 நாள் நம்ம ஆட் பண்ண போறோம். டியூஸ்டேக்கு அடுத்த டே வெனஸ்டே, அதுக்கப்புறம் டே தேர்ஸ்டே, அதுக்கு அடுத்த டே ஃப்ரைடே. ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் டே. ஸோ அப்போ அவங்க அங்கிள் ஃப்ரைடே அன்னைக்கு தான் வருவாங்க. ஆட் 3 days from Tuesday நம்ம ஆட் பண்ணிட்டோம், நமக்கு ஆன்சர் ஃப்ரைடேன்னு கிடைச்சிருக்கு. Therefore uncle will be coming on Friday. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.